அந்த பந்தில் வந்து ஒய்ஃப் பேர் எழுதி வேணுவாங்க, லவர் பேர் எழுதி வேணுவாங்க, இல்லை எனிமி பேர் எழுதி வேணுவாங்க. அது மாதிரி ஏதாவது? இல்லைண்ணா, முதல்ல 11 பேர் எழுதி வச்சாலே அடிக்க வேண்டியது தான் இவனுங்களை. ஏன்னா அவ்வளோ மோசமான பசங்க. காலையில் தூங்கி எழுப்புறதே பெரிய வேலை இவனுங்களை. எழுப்பி கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் ஆட வைக்கிறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 11 பேரும் ஆடினா தான் எங்களோட வெற்றி நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக 11 பேரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கப்பா. ஒருத்தரே சும்மா பண்ண முடியாது, ஓகேங்களா? உங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ ஃபைனல் வரைக்கும் வரேன்னா ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தே ஆகணும். வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கலாய்க்கலான்னு பார்த்தா நீங்கள் அந்த மோடில் இல்லை, இல்லைன்னா கலாய்ச்சிருப்பேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ வெரி மச் சங்கமாம்ஸ். டே நம்பர் 18 விராட் கோலி ஃபார் த ரீசன் அந்த டேயில் இங்கே மேட்ச் நம்பர் 3 இருக்கோம். அண்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 150க்கு மேலே மேட்ச் இங்கே நடந்துட்டு இருக்கு. தையூர் டீம் வால்பாறை தையூர் பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வர்சஸ் அண்டர்டாக்ஸ். இல்லை டாஸ் ஜெயிச்ச வால்பாறை முதல்ல பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல பேட்டிங்காக வந்திருக்காரு மகி. ஒரு பக்கம் மகி, இன்னொரு பக்கம் சங்குமாம்ஸ். உங்கள் காலத்துலேருந்து கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிற பார்த்திவ் பட்டேல். பார்த்திவ் பட்டேல் நான் அமைதியாயிட்டாரு சங்குமாம்ஸ். எஸ், பேசிக்கினே இருக்கும் போது இன்னொரு ரன்னு ஒன்னா வந்துட்டு இருக்குது. பவுலிங்ல மேடி சூப்பரா போட்டுட்டு இருக்காருங்க. அடுத்த பால் ஒரு ஃபுல் லைன் டெலிவரி மேலே அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி, பாயிண்ட்ல அடிக்கிற மாதிரி ஒரு முயற்சி பண்ணாரு, ஆனால் மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அடிச்சாருங்க. ஓவரோட லாஸ்ட் பால்ல ஒரு ஃபுல் மூமெண்டமோட முடிக்கிறதுக்கான முயற்சி, ஆனால் பவுண்டரி வரைக்கும் பால் போகலை அப்படின்னு தான் சொல்லணும். 2 ரன்கள். முதல் ஓவர் முடிவில் ஸ்கோரிங் 6. ஸோ 6. ஹே ஜான் போலிங் உள்ள. ஐயோ, ஏன் குரல் என்னங்க அடிச்சு இருக்கிறேன்னு. ஆஹா, பெரிய ஷாட்டுக்கான முயற்சி மீண்டும் மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஆஹா, முதல் ஓவர் ரொம்ப குவாய்ட்டான ஒரு ஓவராக தான் இருந்திருக்கு. 6 ரன் தான் வந்திருக்கு. ஆஹா, ஃபுட்பாலு காலிலே பட்டிருக்கு, இறங்கி வந்து இல்லை உருட்டி விட்டாரு. இந்த முறை கோலி. எல்லா ஸ்போர்ட்ஸுமே ஆடுறாங்க. என்னப்பா பவுலிங் டீம் எல்லா ஸ்போர்ட்ஸுமே ஆடுவீங்களா? ஜான் ஃபுட்பால்லாம் சூப்பராக ஆடுறாரு. டக்குன்னு காலிலே தடுத்துட்டாரு. அடுத்த பால் இது வரைக்கும் ஃபுல்லராக தான் போட்டுட்டு இருக்காரு. திரும்பவும் ஒரு ஃபுல்லர் லைன் டெலிவரி தான். மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஆனால் சிங்கிள் மட்டுமே. ஸோ அண்டர்டாக்ஸ் வர்சஸ் வால்பாறை இங்கே நடந்துட்டு இருக்கு. 186வது மேட்ச். நாலு பால்ல 2 ரன்னு. கிட்டத்தட்ட பவுண்டரியே வரல. ஒரு 10 பால் பார்த்துட்டோம் முதல் இன்னிங்ஸ்ல, பவுண்டரியே வரல இது வரைக்கும் வால்பாறை தையூர் டீம் கிட்டேருந்து. ஸோ பவுண்டரிஸ் டார்கெட் பண்ணி ஆகணும், ஒரு பெரிய ஸ்கோர் போடணும். ஏன்னா ரவுண்ட் 2ல மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லும் போதே காத்துல ஆஹா நல்ல ட்ரை, செம ஃபீல்டிங். யார் சார் அவரு, எங்கேருந்து வந்தாரு திடீர்னு? சகாயம் சூப்பரா ஃபீல்டிங் பண்ணிருக்காருங்க. மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, டாட் பால். அண்ட் அந்த டாட் பால் ஒரு ஓவர் முடியுது. 2வது ஓவர் முடிவில் ஸ்கோர் 10. எஸ், ஸ்கோர் 10. அண்ட்
வால்பாறை from தையூர் vs அண்டர்டாக்ஸ் மேட்ச் தான் இங்க பார்த்துட்டு இருக்கீங்க. மேட்ச் நம்பர் 186 186வது மேட்ச். எஸ், அதை நீங்க வந்து இன்ட்ரோவாகவும் பார்த்துருப்பீங்க லைவ்ல. அண்ட் லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற அனைத்து மக்களுக்கும் உலகத்துல எங்க இருந்து பார்த்தாலும் சரி, யூஎஸ், பிரான்ஸ், துபாய் மெயின் ரோட், துபாய் குறுக்கு சந்து, எங்கேருந்து பார்த்தாலும் சரி, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்கள். என்னப்பா ரொம்ப அருண்குமார் bowling உள்ள அப்பீல் பண்ணாரு. நான் இல்லிங்கோ அப்படின்ட்டாரு நம்ம சர்மா ஜி கே பேட்டா. ஒரு பக்கம் மேட்ச் அஃபிஷியலா சர்மா ஜி கே பேட்டா, இன்னொரு பக்கம் ஜெகத். பெரிய ஷாட்கான முயற்சி, மீண்டும் சிங்கிள். என்னங்க சூப்பரா bowling போட்டுட்டு இருக்காங்க இங்க அண்டர்டாக்ஸ். வால்பாறை தையூர் அந்த ஃப்ரீ ஷாட்ஸ் ஆடவே விட மாட்டாங்க. டாட் பால் மீண்டும் அடிக்கிறக்கான முயற்சி, ஆனா பேட்லயே படலை. டாட் பால் 15 பால் ஆச்சுங்க பவுண்டரி வந்து. இந்த இன்னிங்ஸ்ல இது வரைக்கும் பவுண்டரியே வரல. நல்லா ஓடி வந்தாரு, கரெக்டா கவர் பண்ணாரு, நல்ல டேக்குங்க. வர விட்டு எடுத்திருக்காரு ஐயா டிஜே ஐயா. நல்லா குத்து பட்டா போட்டு விடு. ரெண்டு பால் பாக்கி இருக்கு. அண்ட் உள்ள வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் சூர்யாவா. என்னாச்சு? ஏன் எதுக்கு ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி வைடுல ஒரு ரன்னு. நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பால், தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ரா பாலுங்க. சூப்பராக போட்டிருந்தாங்க இது வரைக்கும். ஒரே ஒரு நோ பால் தான் மேடி போட்டார் முதல் ஓவரில். அதை தாண்டி ரெண்டாவது எக்ஸ்ட்ரா இப்போ தான் வந்திருக்கு. another single. So no. ஷாட் காத்துல. ஐயோ செம்ம கேட்ச் இல்லை, டிராப் பண்ணிருக்காரு. ஆனா செம்ம ட்ரைங்க, ரன் அவுட்டா அதுவும் இல்லை. பட் ஒரு சூப்பரான ஒரு ட்ரை அப்படின்னு தான் சொல்லணும் ஃபீல்டர் கிட்டே. ஃபீல்டர் நேம் சார் அரவிந்த். பாலை பார்த்து பாஞ்சாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வருது. டிஜே ஐயா
3 ஓவர் முடிவில் ஸ்கோர் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா பேட்டில் படவில்லை. மீண்டும் ஒரு டாட் பாலோட ஃபுல் டாஸே தேவைப்படும், ஒரு ஃபுல் டாஸே தேவைப்படும். பவுண்டரிங்க, முதல் பவுண்டரி, இன்னிங்ஸோட முதல் பவுண்டரி ஒரு 4 வகையில வந்திருக்கு. அடுத்த பால் இந்த முறை ஒரு ஷார்ட் லைன் டெலிவரி, ஃபீல்டர் வச்சிட்டாங்க உஷாரா. கண்டிப்பா 2வது ரன் ஓடியே ஆகணும். த்ரோக்கு அண்ட் மேல போயிருக்காங்க. சாதா கண்ணு பத்தாது, நெற்றி கண்ணு வேணும். நெற்றி கண்ணில் மாட்டுவாரா பேட்ஸ்மேன், இல்லையா தப்பிப்பாரான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். வெங்கி கிட்ட இருந்து 4வது பால், ஒரு பெரிய ஷாட் அகெயின் ஸ்கொயர் லெக் திசையில முயற்சி பண்ணாரு, பேட்ல படல அப்படின்னு தான் சொல்லணும். சிங்கிள் மட்டுமே. ஸோ கடைசி 8 பால், இன்னிங்ஸோட லாஸ்ட் 8 பால் பாக்கி இருக்குது. அண்ட் இந்த 8 பால் ஒரு நல்ல ஸ்கோர் போடணும் அப்படின்னா இங்கே இது ரன்ஸ் வந்து அடிக்க ஆரம்பிக்கணும். ஃபுல் டாஸ் பால் பிக் பண்ணிட்டாருங்க. அடிச்சவனே ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு 6ன்னு. Station. Crew. கவர்ஸ், யாஹா சூப்பர் கேட்ச் எடுத்துட்டாரு. எஸ் எடுத்துட்டாருங்க, ஜஸ்ட் லைனை தாண்டி போனாரு. கேட்சர் கார்த்தி பந்தை பார்த்து கப்புன்னு பிடிச்சிருக்காரு. நாலு ஓவர் முடிவில் 29க்கு 2. லாஸ்ட் ஓவர் ஒரு பேட்டிங் பவர் பிளே, 2 ஃபீல்டர்ஸ் தான் வெளியில. லாங் ஆன் லாங் ஆஃப் 2 பேரை வெளில வச்சிருக்காங்க. அண்ட் பவுலிங் உள்ள நிஷாந்த். லாஸ்ட் ஓவர் சூர்யா தான் போன, அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணியிருந்தாரா? ஐயா பேட்டிங் உள்ள பேரு, பேட்ஸ்மேன் பேர் என்ன ஐயா? ஷேவாக்கா. ஏங்க விண்டேஜ் இந்தியன் டீமா இருக்கே சங்குமாம்ஸ், இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா? சங்குமாம்ஸ் பாக்குறேன். எஸ், எல்லாம் விண்டேஜ் நேம்ஸா இருக்கு பாத்தீங்களா? பார்த்திவ் பட்டேல் ஓப்பனிங் வந்தாரு, இப்போ வந்து ஷேவாக் கீழே வந்திருக்காரு. ஷேவாக், ஆமா. இவங்க எல்லாம் அடைமொழியா கொடுத்துருக்காங்களா இல்ல பேரு அதானா? பேரே அதே தான். சிங்கிள் மட்டுமே. சங்கமாம்ஸ் நீங்களும் பேசாம. ஆஹா இல்ல, ஓவர் த்ரோல இன்னொரு ரன்னு. பவுலர் நீங்க ஏன் நவுந்தீங்க? பாவங்க ஃபீல்டர் திட்டிட்டு இருக்காரு, ஆனால் பவுலர் நவுந்து தான் மிஸ் பண்ணிட்டாருங்க அப்படின்னு சொல்லணும். பவுலருக்கு பாலை கையில் கலெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸ்விங் மிஸ்ஸு, சுத்திட்டு விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும்.
ஒரு ஃபுல் லென்த் ரன் அவுட்டா? ரன் அவுட்டுங்க. பொறுமையாவே போய் அடிச்சிருக்காரு. இன்னொரு விக்கெட். அப்பு பால வந்து பொறுமையா ஸ்டெப் பால கப்புன்னு அடிச்சிருக்காரு. அதனால ஐயா ஒரு நிமிஷம் டிஜே ஐயா, ஒரு நிமிஷம். சங்கமம் சார், நீங்க சேர்ந்தா இந்த டீம் கூட தான் சேரணும். இந்த டீம்ல எல்லாருமே வந்து விண்டேஜ் பிளேயர்ஸா வச்சிருக்காங்க. இப்போ பேட்டிங்குள்ள வந்துட்டு இருக்கிறது யார் தெரியுமா? யாரு? சும்மா கெஸ் பண்ணுங்க. ஒரு விண்டேஜ் பிளேயர், காட் ஆஃப் கிரிக்கெட். சச்சினா? ஆமா. சரியா போச்சு போ. நானும் இவங்களா பேருங்கள போட்டுக்கிட்டாங்க அப்படிதானே? இல்ல ஆதார்லயே அந்த பேர் தான். நான் இப்பதான் வெரிஃபை பண்ணாரு. நிஜமா சொல்றீங்க? ஆமா. எனக்கு தெரிஞ்சு வாவ். உன் பேர் என்ன ஷேவாக், நீ செலக்டட். உன் பேர் என்ன ரோஹித், நீ செலக்டட். உன் பேர் என்ன ஆகாஷ், நீ அன்செலக்டட். பரவாயில்லையே, நினைக்கிறேன். டீம் ஆதார்ல அப்படிதான் இருக்கா அப்படிலாம்? வா, பேசிக்கிட்டே இருக்கும்போது ஓர கப்புன்னு முடிச்சிருக்காரு நிஷாந்த். ஆமாங்க, சொன்ன மாதிரி ஆதார்லயே அது மாதிரி தாங்க பேர்லாம் இருக்குது. சங்கமாம்ஸ், பேசாம உங்க பேரை வந்து சுனில் நரேன்னு மாத்திட்டு நீங்களும் இந்த டீமோட சேர்ந்துருங்க. சுனில் நரேன் ஆமா, மாத்திக்கணும். ஆதிக்கமாயிருங்க. ஆயிடுறேன். உன்னை யாரு ஹர்ஷா போகலேன்னு மாத்திடலாமா? 32ல முடிச்சிருக்காங்க முதல் இன்னிங்ஸ்ல. 33 அடித்தால் வெற்றி. அம்பையர் வந்து ரோஹித் சர்மான்னு சொல்லி பேர் மாத்திட்டு அம்பையரே வந்து இங்க இதுக்கு போயிடலாமா? என்னாச்சு? யார வர சொன்னோம்? குஷி ஆயிட்டாரா? பாட்டா போடுங்கப்பா, நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்களேப்பா, போடுப்பா. Big station. Crew. ஸோ எஸ், நீங்கள் இங்கே லைவில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஹைலைட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த ஒரு பெரிய பவுண்ட்ரிஸாக வரல, பவுலிங் டீமுக்கு ஒரு பெரிய குடோஸ் கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். அண்டர் டாக்ஸுக்கு செம்மையாக பவுல் பண்ணாங்க. அவங்களோட ஓவரால் முதல் இன்னிங்ஸில் பெருசாக எதுவுமே ரன்ஸ் கொடுக்கல. அது எக்ஸ்ட்ராஸ்லையுமே சரி, பவுண்ட்ரிஸ் அண்ட் சிக்ஸஸ்லையுமே சரி சூப்பராகவே போட்டிருந்தாங்க. அண்ட் பேட்டிங்கில் நல்லா லாஸ்ட்டாக வந்து நல்லா ஆடி கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட்டாக இதில் எஸ், இங்கே ஹைலைட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்ஸ்டன்ட் ஹைலைட்ஸ், ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எஸ், இந்த ஒரு டாட் பால் அது வந்து ஒரு ரன் அவுட்டாக இங்கே மாறுனுச்சு. நல்ல ஒரு கன்வர்ஷன். நிறைய பவுண்டரிஸ் பார்த்துருக்கோம். இதுவுமே ஒரு அப் இன் தி ஏர் இருந்த ஒரு பால், நல்ல டேக்கன். அதுவுமே பேக் டு பேக் விக்கெட்ஸ் இங்கே நிறையா பார்த்தோம். அண்ட் மறுபடியும் ஒரு கொடை. ஸோ இந்த கேட்சை வந்து அற்புதமாக எடுத்திருந்தாரு. எஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி கேரி ஆகலை. ஒன்ஸ் அகைன் நீங்கள் ஹைலைட்ஸ் மேட்ச் லைவ் ஸ்டார்ட் ஆகிற வரையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபுல் டாஸ் பால் வாரி வெளில விட்டாருங்க. ஸோ முதல் பவுண்டரி இது. ஸோ எஸ், அந்த முதல் இன்னிங்ஸோட ஹைலைட்ஸ் தான் பார்த்தீங்க. 32 ஐயா பிரவீன் ஐயா? 32 எஸ், 32 தான். ஸோ அருண், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அருண்? நம்மளும் வந்து அடைமொழி பேர் மாற்றிட்டு நான் என்னோட பேர் வந்து ரோஹித் சர்மான்னு வச்சிடலான் இருக்கேன். ரோஹித் சர்மாவா? ஆமாம், அப்போ அப்படி தான் பேர் சேர்க்குறாங்களாம். அருண், யூ ஆர் டிஸ்செலக்டட், யூ ஆர் அன்குவாலிஃபைட், யூ ஆர் குவாலிஃபைட், அந்த மாதிரி தான். நீங்கள் அப்படியே ஒன்றும் இல்லை, இங்கே தான் பேட்டிங் டீம் இருந்தார், எங்கே போனார்? உள்ளே போயிட்டார்.
ஃபீல்டிங்க்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்டால் தெரிஞ்சிருக்கும். முதல் ஓவர் போடுறதுக்கு யாருப்பா? பும்ராவா இல்லை முனாஃப் பட்டேலா? ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதான் கேட்டேன். செகண்ட் இன்னிங்ஸில் நான் அருணுங்க கமெண்ட்ரியில் என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. தெரியல, நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. என்ன ப்ரோ ஆகாஷ், என்ன ஆச்சு ஆகாஷ் ப்ரோ? நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு அது பாட்டுக்கு. ஏன் என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி இருக்குது. ஐயா காத்துல பறக்க விட்டார் ஐயா. அது பேட்டு, யாரும் பதறாதீங்க, அது பேட்டு. அதுக்கு தான் பதறீங்களா? ஓகே, பவுலர் பேர் என்னடா இந்த டீமில் வந்து எல்லாருமே அடமொழியாக ஏதாவது ஒரு பேர் கிரிக்கெட் பேர் வச்சிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நரேன், சுனில் நரேன் வந்து இப்போ போட்டுக்கிட்டு இருக்காரு. நமக்கெல்லாம் தெரிஞ்சது நரேன் வந்து ஸ்பின்னு தான் போடுவார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போடுறா அப்படி. ஸோ ஃபாஸ்ட் பவுலர் சுனில் நரேன் உள்ளே போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அடுத்து வருண் சக்கரவர்த்தின்னு வருவாங்களா யாராவது? ஷார்ட் இஸ் லென்த், ஆனா அடிச்சாடி மிட் விக்கெட்ல பவுண்டரி சான்ஸ் 200% பூர்த்தி செய்யப்பட்டது. எஸ், வெல்கம் பவுண்டரி. ஆஹா, சரியா படலப்பா. பாயிண்ட்ல ஒரு ஆள் இருந்தாங்க, பட் சரியா படவில்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு டாட் பாலுங்க, மறுபடியும் ஒரு டாட் பாலிங்க. ஒரு இன்னிங்ஸில் வந்து 32 ரன்னா. ஓகே, முதல் இன்னிங்ஸில் 48 வந்தது. ஆமாம், 46, 47, 48 வந்தது. அடுத்து ஒரு 81. திரும்ப ஷார்ட் இஷ் ஸ்லோவர் பாலு. ஓ, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்பா ரன்னிங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாருப்பா. ரன்னிங் கொஞ்சம் வேகமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். உள்ளேருந்து யாரையோ வேகமாக கூப்பிட்றாரு, கோவத்தில் அடிக்க போகிறாரா இல்லை பேட்டு மாற்ற போகிறாரு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஜஸ்ட் பேட் எக்ஸ்சேஞ்சிங் நடந்துக்கிட்டு இருக்கேன். காலையில் வந்து ஒரு 48 ஒன்று பார்த்தோம், அது க்ளோஸ் ஆக போச்சு. அது போக அடுத்த மேட்ச் ஒரு ஒன் சைடு மேட்ச் ஒரு 80 ரன் 81 ரன் ஆன் போர்டு டோட்டலாக பார்த்தோம். அது ஒரு ஒன் சைடு மேட்ச் ஆக போச்சு. இப்படியே போயிட்டு போகும்போது மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஒரு 32 ரன் ஆன் போர்டு அடிச்சிருக்காங்க. 33 ரன் டோட்டலு. அண்ட் இந்த பால் எங்கே போகுதுன்ற பார்ப்போம். அடுத்த பால் ஷார்ட் ஸ்ட்ரெயிட்டில். ஆஹா, பவுலரு கொஞ்சம் நல்லா போட்டார் ஐயா, ஆனால் மிஸ்ஃபீல்டு. அங்கே லாங் ஆனில் ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு. அந்த காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால் டிவிஎஸ்னா பிச் ஆனோடனே நான் வரமாட்டேன் நீ ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு பால் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் அது பவுண்டரி. ஓவர் முடியல, முதல் ஓவர் முடியல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் போர்ட் 9 இப்போதைக்கு வந்திருக்குது. ஆக்சுவலாக நல்ல டோட்டல் தான் சேஸுக்கு. ஐ மீன் இந்த ஸ்கோர் நல்ல ஸ்டார்ட்னு சொல்ல வந்தேன். சேஸுக்கான டோட்டல் வந்து இது கிடையாது. ஸோ 33 ரன்னு, அது கொஞ்சம் கம்மியான ஒரு இதுதான். ஸோ ரெண்டாவது ஓவரிங்க சேஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும்னு நினைக்கிறேன். இந்த ஓவரில் மேபி ஒரு டேர்ன் ஆஃப் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு விக்கெட் ஏதாவது எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். வால்பாறை அணி ஆனால் அண்டர் டாக்ஸ் இங்கே நல்லா பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்கப்பா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஓவர். யாராவது பிடிங்க, யாருக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இருக்குதே. அங்கே பாயிண்ட்ல சர்க்கிள் ஆள் இருந்தா கவர் பாயிண்ட்ல ஒரு கேட்ச் படனா இல்லை. ஓகே, நமக்கு தெரிஞ்ச பேட்டர் விக்கெட் கீப்பர் கேஎல் ராகுல் வேற, இப்போ போட்டிருக்கிற ராகுல் வேற. ஸோ கேஎல் ராகுல்னே வச்சுப்போம். கீழே போயிடுச்சுப்பா. ஷார்ட் பால் மேலே வரும்னு நினைச்சாரு, பட் ஆனால் பால் ரொம்ப கீழே தள்ளி போயிடுச்சு. அண்ட் தட் இஸ் வைடு வந்திருக்குதே. மறுபடியும் எக்ஸ்ட்ராஸ் கம்மியான டோட்டலில் வேணாமே. சரியா பண்ணல, பட் ஆனால் ஓரளவுக்கு ரன்னு வரும், டீசெண்டான ரன்னு வரும். ஒரு ரன் வந்திருக்குது, அதுவே போதும். ஜஸ்ட் 1 ரன் ஆன் போர்ட். வாப்பா, என்னப்பா ஏன்பா வாழ்க்கையை வெறுத்த மாதிரி வர?
ஸ்லோவர் பால் டூயிங் த ட்ரிக். எஸ் மக்களே, தட் இஸ் கால்ட் த ஸ்லோவர் பால். எனக்கு ரொம்ப பிடிச்ச பால் அது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் போட்டால் இன்னும் அழகாக இருக்கும். அதுக்காக ரைட் ஹேண்டர் போட்டால் கேவலமாக இருக்குமாலாம் கேட்காதீங்க. எனக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஓவர் போட வரலையா? நான் கூட என்ன பவுலர் ஷார்ட் ரன் அப்போ மாற்றிட்டாருன்னு நினச்சேன். ஸ்லோவர் பால், அங்கே ஒரு டாட் பால் பார்த்தோம். ஷாட். என்ன ப்ரோ நீ லென்த்தில் போட்டுக்கிட்டு இருக்கிற? எனக்கு போரிடுச்சு அப்படின்னு அடிக்கப்பட்ட ஒரு அடி, தரமான ஒரு அடி. இந்த முறை ஆஃப் சைடு எக்ஸ்ட்ரா கவர் மேல, ஆகா எக்ஸ்ட்ரா கவர் மேல அழகான ஒரு அடி. அப்பா அழகான ஒரு அடி. சீரியஸ்லி நல்லா இருந்துச்சு இந்த ஷாட். எக்ஸ்ட்ரா கவர்ல அடிக்கிறதும் ஒரு தனி அழகு தான். ரெய்னாவை எல்லாருக்கும் பிடிக்கும், அதுதான் ஒரு காரணம். அழகான ஒரு இன்சைட் அவுட் மாதிரி இருந்தது, நல்லா எக்ஸ்ட்ரா கவர்ல. ஹேட்ரிக் போயிருச்சா? ஏப்பா ஹேட்ரிக் பா, எழுதுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. இன்னும் 3 ரன் அடிச்சா வின்னுப்பா. மூன்று ரன் அடிச்சா வின்னு. ஸ்லோவர் பால் ஸ்ட்ரைட்டா ஆல் திசையில ப்ரோ 3 தானே கேட்டீங்க, உங்களுக்கு 4 நான் 1 ரன் gift பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காரு. அண்டர்டாக்ஸ் நாங்க அண்டர்டாக்ஸ் கிடையாது, டீம் பேர் மட்டும் தான் அப்படி. ஆனா சும்மா வெறித்தனமா ஆடும் அப்படின்றதுக்காக ஒரு சாம்பிள் மாதிரி காமிச்சிருக்காங்க. செம்மையான ஒரு சேஸ், ரொம்ப ஈஸியா முடிச்சிட்டாங்க. அண்ட் சூப்பரா பேட்டிங் பண்ணாங்க, பவுலிங்கும் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஒரு அகைன் சூப்பரான ஒரு டாமினேஷன் வந்து பார்த்தோம். லோ ஸ்கோரிங்ல ஈஸியான ஒரு சேஸும் பார்த்தோம். அண்டர்டாக்ஸ் ஓவராலாக சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், அந்த சேஸிங்கை ஈஸியாகவும் முடிச்சிட்டாங்க, அதான் மெயின் பாயிண்ட்டு. அவ்வளோதான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல வேண்டிய விஷயம் இதுக்கு என்னென்னா, ஜஸ்ட்டு பேட்டிங்கோ பவுலிங்கோ எதாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக வந்து ஒன் சைட் கேமாக வந்து இன்றைக்கி போய்கிட்டு இருக்குது. ஓவரால் ஒன் டீம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி இன்றைக்கி இது இருக்கிறது எல்லாமே இப்போதைக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு கிடையாது. ஸோ ஓவர் டு யூ பிரகானா அண்ட் செங்கோனா. டேரெக்டாக வின் பண்ண டீம் அண்டர்டாக்ஸ் டீம் நேராக வந்து ப்ரெசன்டேஷன் போயிருங்கோ.